இதை வந்து ஏவல் பண்ணி இதுக்கு உண்டான பூஜை பண்ணி நம்ம அனுப்பணும்னா, உங்களை ஒருத்தர் லவ் பண்ணுறாரு, அவர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, உங்களை ஞாபகமே இல்லாமல் இருக்கார். ஸோ உங்கள் ஞாபகத்தை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஏவல் பூஜை பண்ணணும். எனக்கு வந்து என் புருஷன் நான் சொல்கிறத கேட்கணும், என் கூட இருக்கணும், அதுக்கு வசிய பூஜை பண்ணி வசியம் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். தனியாக அதுக்குன்னு ஒரு பூஜை இருக்குது. ஆமாம், வசியத்துக்குன்னு தனியாக பூஜை இருக்குது. அது வந்து ஜாலகாலம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காவெல்லாம் கொடுக்குறோம், பலி கொடுக்குறோம், ரத்தம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு அமாவாசைக்கும் நான் போய் கொடுத்தா மட்டும்தான் அந்த அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே இருட்டுக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளே தான் பூஜை பண்ணும். ஒரே ஒரு விளக்கு, அந்த விளக்குல அந்த அம்மா மூஞ்சி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியவாங்க அந்த அம்மா? ஆமாம், மாந்திரிகம் அப்படின்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மண்டவோடு நிறையா போட்டுட்டு இருக்கிற காளி, ஒரு ஆக்ரோஷமான காளி அப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்த சாமியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருங்குட்டி ஏவல்னாமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை விட்டு பிரிந்த கணவன், கணவனை பிரிஞ்ச மனைவி, காதலனை விட்டு பிரிஞ்ச காதலி, காதலியை விட்டு பிரிஞ்ச காதலன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக போயிடுறாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போயிடுறாங்கன்னு அவங்கள வர வைக்கிறது. இது நல்ல காரியங்கள். என் வாக்கை காப்பாற்றுது, நான் செய்யக்கூடிய இந்த பூஜை முறைகளை காப்பாற்றுது, என்னோடய பேரை காப்பாற்றிட்டு வருது. ஸோ என்னை நம்பி வரவங்க எல்லாரையுமே காப்பாற்றுறது என் மூலியமாக. வணக்கம். உள்ளே வரும்போதே பார்த்தோம், நிறைய பேர், நான் நிறைய மாந்திரிகர்கிட்டலாம் போய் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அங்கே நிறைய பேருமே வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம், அங்கே நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து காளி தெய்வம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே உள்ளே வரும்போதே ஜாலகாலம்மன் மாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. இந்த தெய்வத்தை பற்றி இங்கே ஒரு செலவு வச்சுருக்கீங்க. இந்த சாமி யார் அப்படின்னு கேட்டதுக்கும் அவங்களையும் ஜாலகாலம்மன் சொல்கிறீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த சாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுமா, எல்லாருமே வந்து மாந்திரிகம் அப்படின்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மண்டவோடு நிறையா போட்டுட்டு இருக்கிற காளி, ஒரு ஆக்ரோஷமான காளி அப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஜாலகாலம்மன்றது வந்து நான் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சாமியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு சில விஷயங்கள், எனக்கு முன்னோர்கள் தெரியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்பாவை எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த உருவமாகவே மாறும். ஜாலகாலம்மனுக்கு வந்து உருவம் கிடையாது. இது வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச உருவத்தை வச்சு நம்ம வழிபடுறோம். ஜாலகாலம்மன்றது ஜாலங்கள் நிறைந்தவள், நிறைய ஜாலங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியவள். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இது நடக்கவே நடக்காது, இது மாறவே மாறாது அப்படின்னு இருக்கிற இடத்துல அவள் பண்ணுற ஜாலத்தினால, அவள் பண்ணுற ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து நடக்காதுன்னு நினச்ச விஷயம் நடத்தி கொடுப்பாள். அதனால தான் அவளுக்கு பேர் ஜாலகாலம்மன் சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி இருக்குல்லம்மா, தண்ணி வந்து எந்த கலர் பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அந்த கலராக தெரியும், எந்த உருவத்தில் ஊற்றுறோமோ அந்த உருவமாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த அம்மா. இப்போ உங்களுக்கு நான் செய்யும்போது உங்களுக்கு உண்டான வேலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி செஞ்சு கொடுக்கும். இப்போ இவருக்குன்னு செய்யும்போது அவருக்கு உண்டான வேலையை செஞ்சோம். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி உங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுக்கும். இப்போ என்னோட கட்டளையை கேட்கும், ஆனால் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும், உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்கும். ஸோ அதுதான் ஜாலகாலம்மனோட ஒரு ஸ்பெஷல். ஓகே, இந்த ஜாலகாலம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காவெல்லாம் கொடுக்குறோம், பலி கொடுக்குறோம், ரத்தம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு அமாவாசைக்கும் நான் போய் கொடுத்தா மட்டும்தான் அந்த அம்மா வந்து, அதாவது கொடுத்தாதான் செய்யுன்றது கிடையாது. இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அம்மா வந்து பசியில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டுக்கு பிரியாணி அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். இல்லை அம்மா சாப்பிட்டுட்டு கொடுக்குற மிச்சத்தை வாங்கி சாப்பிடுங்க, அது அமிர்தம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு படையல் போட்டுட்டு அப்புறம் அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து அதை அவங்களுக்கு படைச்சதை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அதுதான் நமக்கு உண்டான பவர். ஸோ அதனால வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் ஏற்படும். நான் சொல்கிறத அவங்க செய்வாங்க. அதே மாதிரி நான் கட்டளை இடுறேன், இப்போ பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இவனால் ஒரு தொல்லை இருக்குது, அவனை வந்து நீ தடுத்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சத்தியமாக அவங்க கண்ணு முன்னாடி அவன் அடிபட்டு கிடப்பான். ஓகே, நீங்கள் எப்படி உணர்வீங்க இந்த தெய்வத்தை? நீங்கள் எப்படி உணர்ந்துருக்கீங்க? அது சார்ந்த சில விஷயம். அது நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேம்மா, நிறைய இடத்துல. ஒன்றுமே இல்லைம்மா, ஒரு சில நேரத்தில் ரொம்ப டீப்பாக பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம். மேக்ஸிமம் கொல்லிமலை தான் நான் பண்ணுற பூஜைகள்.
ஏன்னா அங்கே தான் நமக்குன்னு ஒரு சில இடம் இருக்குது, அங்கே பண்ணுவோம். ஸோ அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே இருட்டிக்கிட்டு, அதை நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்ணை மூடுனா எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் கண்ணை திறந்தா வித்தியாசமே இருக்காது, அந்தளவுக்கு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே தான் பூஜை பண்ணுவோம். ஒரே ஒரு விளக்கு, அந்த விளக்குல அந்த அம்மா மூஞ்சி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியவாங்க அந்த அம்மா? ஆமாம், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உட்காந்து பூஜை பண்ணுவோம். மழை இருட்டும் இல்லை, அந்த அந்த நிசப்தமான ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான சவுண்டெல்லாம் கேட்கும். அம்மா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, மழை வரக்கூடாது, மெயினாக என்னோடய பூஜைக்கு தடங்களே வரக்கூடாது, என்னை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அப்படியே எல்லாம் அந்த மலை மேகமே விலகுமா. அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த சவுண்டு வருது பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி அந்த மிருகங்கள் சவுண்டு வரும்போது நம்ம மனசார வேண்டணும்னா எந்த சவுண்டுமே அந்த நிசப்தம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில நேரத்தில் வந்து நான் இதுவரையிலும் வந்து யாரையுமே டிரைவராக வச்சுக்கிட்டது இல்லைம்மா. என் காரு அது நான் தான் ஓட்டுவேன். ஏன்னா என்னை நான் மட்டும் தான் நம்புவேன், வேறு யாரையும் நான் நம்ப மாட்டேன். அதனால் என்னை மட்டுமே நம்பி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்வேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு மீறி ஒரு சில தடைகள் வரப்போகுது, எனக்கு மீறி ஒரு சில பிரச்சனை வரப்போகுதுன்னா எனக்கு ஒரு சிலது தெரியும், அறிகுறி தெரியும். அப்போ நம்ம சொன்னோன்னா அந்த இடத்துல வந்து நிற்கும். அதெல்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். அந்த இடத்துல வந்து நிற்கும், நின்று நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க, நீங்கள் வந்து இப்போ யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்கள்ட்ட வந்து லிஃப்ட்டு கேட்டு காரில் போவீங்களாம்மா? போக மாட்டீங்களா? ஆனால் யாரோ ஒரு அம்மா, ஐயா என்னை அந்த முனையில் விட்டுருங்கய்யா, ஐயா என்னை பக்கத்து ஊரில் விட்டுருங்கய்யான்னு சொல்லிட்டு என் காரில் வந்து பிஎம்டபிள்யூவில் யாராவது தைரியமாக லிஃப்ட்டு கேட்பாங்களா? ஆடியில் யாராவது லிஃப்ட்டு கேட்பாங்களா? யாராவது என்னை தடுத்து கேட்பாங்க. நானும் ஏற்றிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போவேன். போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றேன்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நல்ல வேலை அப்படின்னுவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுவேன், இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததுனால எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து நான் தப்பித்தேன். இல்லை அந்த அம்மாவை கூப்பிட்றதுக்கு நான் நின்று அந்த 2 நிமிஷம் தான். ஆபத்து விபத்துன்றது எப்படிமா ஒரு செகண்டில் நடக்கிறது தான். ஸோ அந்த இடத்துலேருந்து என்னை காப்பாற்றும். அந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல. அது ஜாலக்கால் அம்மன்னாலே அதை சொல்லும் போதே நமக்கு ஒரு பூரிப்பு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கண்டிப்பாக ஜாலக்கால் அம்மன் அருளால் நீங்கள் நிறைய விஷயங்களை தொடர்ந்து இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க. 18 வருஷமாக எனக்கு காத்துக்கிட்டு வருதுமா. என் வாக்கை காப்பாற்றுது, நான் செய்யக்கூடிய இந்த பூஜை முறைகளை காப்பாற்றுது, என்னோடய பேரை காப்பாற்றிட்டு வருது. ஸோ என்னை நம்பி வரவங்க எல்லாரையுமே காப்பாற்றுறது என் மூலயமா. அந்த கண்டிப்பாக இங்கே மேக்சிமம் அதிகபட்சமாக மக்கள் என்ன பிரச்சனைக்காக உங்களை தேடி வராங்க? நிறைய பேர் வந்துமா கல்யாணம் பண்ணிடுறாங்க, ஆனால் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்துமா அம்மா கூட இருந்த காலங்கள் வேறு, அம்மா அப்பா கூட இருந்த காலங்கள் வேறு. ஆனால் இதே புது ஒரு நபர் வந்துடுறாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட எப்படி வாழணும் எப்படி இருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி அனுசரணை இல்லாமல், புரிதல் இல்லாத பிரிதல் வந்து நிறையம்மா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், என்னோடய மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் புருஷனை விட்டு போயிட்டா, அங்கே அஃபேரில் இருக்கான், இங்கே இல்லீகல் அஃபேரில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நாட்டில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக மேக்சிமம் வராங்க, அதுலேருந்து காப்பாற்றி கொடுக்குறோம். தன்னை விட்டு போன கணவனை திருப்பி கொண்டு வந்து தரோம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருக்கும், புருஷங்காரன் இருப்பான், அவனுக்கு பொண்டாட்டி தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவனை விட்டுட்டு இது வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து காப்பாற்றி கொடுக்குறோம். அதேமாதிரி கடன் பிரச்சனைம்மா, கடன் பிரச்சனை 10 ரூபா வருமானத்துக்கு 100 ரூபா ஆசைப்பட்டு வாழ்கிற குடும்பம் நிறையா. ஸோ அந்த மாதிரி கடன் பிரச்சனை, வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கிடுவாங்க, திரும்பி கட்டுறது கஷ்டமாக இருக்கும், வருமானம் வந்தால் தானே கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி கடன் கொடுத்தவங்கள ஓரளவுக்கு ஆஃப் பண்ணி அவங்க வந்து இவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்சது வரலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, தொழில் பிரச்சனை, எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து தீர்வு கண்டிப்பாக இருக்குது. எங்கள் ஜாலக்கால் அம்மனோட ஆசீர்வாதத்தில் அருளோட. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து சொல்லலாம், அதிகபட்சமாக நிறைய பேர் இங்கே வந்தவங்க, நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டோம், நிறைய பேர்கிட்ட போயிட்டோம், ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்கல, கடைசியாக தான் உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் வந்து நன்மைகள் கிடச்சிருக்கா, அவங்க பயனடைஞ்சு சென்றிருக்காங்க? நிறைய பேர்மா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே வரீங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் என்னை பற்றி தவறாக பேசுகிறதுக்கோ, நான் அவ்வளோ கொடுத்தேன் வரல, இவ்வளோ கொடுத்தேன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கோ யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எப்பயுமே நடக்கவே நடக்காது. இங்கே வந்து வந்த உடனே
இங்கே எல்லாமே வெறும் எந்திரம் மந்திரம் தான்மா, வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு பூஜை பண்ணுறது தான் ஏவல் பூஜை. அதை நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இதை வந்து ஏவல் பண்ணி இதுக்கு உண்டான பூஜை பண்ணி நம்ம அனுப்பணுன்னா கண்டிப்பாக வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு, இப்போ உங்களை ஒருத்தர் லவ் பண்ணுறாரு, அவர் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, உங்களை ஞாபகமே இல்லாமல் இருக்கார். ஸோ உங்கள் ஞாபகத்தை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஏவல் பூஜை பண்ணணும். கண்டிப்பாக அவர் வந்து உங்களை ஒரு அதிகபட்சம் 27 நாளில் உங்களுக்கு தானாக கால் பண்ணுவார், இல்லை தேடி வருவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இங்கே நடந்திருக்கு, நடத்தி கொடுக்குறோம். ஸோ இந்த ஏவல் பூஜையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன். என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஏவல் பூஜை? கருங்குட்டி ஏவல்னாமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை விட்டு பிரிந்த கணவன், கணவனை பிரிஞ்ச மனைவி, காதலனை விட்டு பிரிஞ்ச காதலி, காதலியை விட்டு பிரிஞ்ச காதலன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக போயிடுறாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போயிடுறாங்கன்னு அவங்கள வர வைக்கிறது, இது நல்ல காரியங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க சாமி, என் பொண்டாட்டி வரா, ஆனால் அவளோட நாலேஜே இல்லாமல் அவளோட இஷ்டம் இல்லாமல் வந்து இன்னாரும் வந்து என் பொண்டாட்டியை தொல்லை கொடுக்குறாங்க, அவள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு அழுகுறா, என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வரவங்களுக்கு ஏவல் பூஜை பண்ணுறோம். ஸோ அவன் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆஃப் ஆகிடுவான். அதே மாதிரி இப்போ வந்து நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, நாங்கள் எல்லாருமே ரெடி, என் தம்பி மட்டும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு வரவங்களுக்கு ஏவல் பூஜை பண்ணி அந்த தம்பிக்கார இந்த சொத்து பிரச்சனையில் வந்து தலையிடாமல் கொள்ளாமல், சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நிற்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இப்போ ஓகே, அதை இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வருது, அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஏவல் பூஜை பண்ணுறீங்க, அது மூலயமா அவங்க பலன் அடைகிறாங்க. ஓகே, அது கண்டினியூவாக அது தொடருமா, இல்லை திடீர்னு அவங்களுக்குள்ளார ஏதாச்சும் சண்டை சச்சரவுகள் வர? நான் வந்து எப்பவுமே சொல்கிற விஷயம் ஒன்று தான்மா, அதாவது உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரா, உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்களா, வர வச்சு கொடுக்குறது தான் என்னோட பிரச்சனை. நான் வர வச்சு கொடுத்துருவேன். ஏன்னா வரவே இல்லை, உங்கள் ஃபோன்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் யாருன்னே தெரியலன்றாங்க, போடான்றாங்க, அடிக்கிறாங்க, கொள்கிறாங்க அப்படின்றது வந்து பிரச்சனை இல்லை. நான் வந்து வர வச்சு கொடுத்துருவேன், அவங்களும் வந்துடுவாங்க, அவனை வெட்டி விட்டு உங்ககிட்டே வந்துடுவாங்கன்னு. ஆனால் வந்த கணவனை பிடிச்சி வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. ஒரு கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவ தானே மனைவி. ஸோ பிடிச்சதை கொடுத்து கூட வச்சுக்கோன்னு. அதுக்கப்புறமா ஒரு சிலர் வருவாங்க, எனக்கு வந்து என் புருஷன் நான் சொல்கிறத கேட்கணும், என் கூட இருக்கணும், அதுக்கு வசிய பூஜை பண்ணி வசியம் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். தனியாக அதுக்குன்னு ஒரு பூஜை இருக்குது. ஆமாம், வசியத்துக்குன்னு தனியாக பூஜை இருக்குது. அது வந்து விட்டு போகாமல் நம்ம ஞாபகமாகவே இருக்கிற மாதிரி வந்து வசிய பூஜை பண்ணி கொடுப்போம். ஒரு சிலர் வந்து இல்லை சாமி அவன் வந்துட்டா போதும், அவனை நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த நாள் நிறைய பேர் இங்கே வந்து பலனடைஞ்சு சென்றுருக்காங்க. கண்டிப்பாக எவ்வளோ குடும்பங்கள், அதாவது இது வந்து நம்ம இல்லீகலாக எதுவும் பண்ணல, ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் குடும்பத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து குடும்பத்தை பிரிக்கிறதுக்குனே நிறைய செயல்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஒருத்தருங்களை, அதை நீங்கள் தடை செஞ்சு ஒன்று சேர்ப்பீங்களா? கண்டிப்பாக. அதாவது ஒருத்தவங்களால ஒரு குடும்பத்துக்கு கெடுதல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கெடுதலை உடைச்சி, அந்த கட்டை உடைச்சி இவங்கள வந்து ஒன்று சேர்த்து திரும்பி யாராலையுமே இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு தவறும் நடந்துடாமல் இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கட்டு போட்டு அந்த குடும்பத்தை வந்து சேர்த்துருக்கோம். இப்போ உங்களால் அது யாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ எங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம், இப்போ நீங்கள் அவங்க வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லுவீங்களா இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க, உன் தம்பியால் பிரச்சனை, உன் வீட்டில் வந்து உன் அண்ணன் பொண்டாட்டியால் பிரச்சனை, அந்த மாதிரி யாரால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். ஓகே, இப்போ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும், இப்போ நிறைய பேர் பார்க்குற யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட வந்து அவங்க பேசணும், உங்கள் மூலயமா ஒரு பலன் அடையணும் அப்படின்னா அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்து நமக்கு வந்து சென்னையில் ஏற்கனவே ஒரு வாடகை இடத்துல இருந்தோம், இப்போ வந்து இடம் மாற்றிருக்கோம். இது வந்து இப்போ குளத்தூர்லேயே தான், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இப்போ நம்ம சொந்தமாகவே இடம் போட்டு அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்க்கணுன்னா சென்னைக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா தருமபுரியில் ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே வரலாம். மற்றபடி பூஜை முறைகள் பண்ணுறதுனா கொல்லிமலையில் நான் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து கொல்லிமலையில் ஆட்களை சந்திக்கிறதுல ஒரு பூஜைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சென்னை, தருமபுரி இங்கே வந்து என்னை சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.